இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா டாப் ஸ்பெக்ஸையும் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவும் கொடுத்துருக்காங்க. ஹே guys, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். இப்போ ASUS Snapdragon 8 Gen 1 ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாதப்போவே இந்த ஃபோன் எல்லாருமே எதிர்பார்த்தோம். இது ASUSோட ROG Phone 6 Pro. ஸோ இந்த ஃபோன் தாறுமாறாக இருக்குது. வீடியோவோட கன்க்ளூஷன் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இப்போ இதில் நிறைய முக்கியமான அப்கிரேட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அதே சமயத்தில் சில விஷயங்கள் ROG Phone 5 இருந்த மாதிரியே மாறாமல் இருக்குது. உதாரணத்துக்கு 6 Proவோட ஹைட், வித், திக்னஸ், வெயிட் எல்லாமே போன ஜென்ரேஷன் ROG Phone 5க்கு சிமிலராக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ஃபோன். ஃப்ரண்ட்டில் அன்இன்டரப்டட் 6.8 inch டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் AMOLED. ஆனால் இந்த தடவை ரெஃப்ரெஷ் ரேட்டை 165 ஹெர்ட்ஸ்க்கும் டச் சாம்பிளிங்கை 720 ஹெர்ட்ஸ்க்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டி மாறல, இன்னும் 6000 mAh தான். ஸ்பிளிட் செல். இந்த ஃபோனில் 65 watts USB PD சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இன்னமும் இருக்கிற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே இதில் தான் ரொம்ப லவுடாக இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கையும் கட் பண்ணல. RAM ஸ்டோரேஜ் டெக்னாலஜியும் இங்கே மாறல. LPDDR5 UFS 3.1. ஸோ இந்த ஃபோன், அதாவது ROG Phone 6 Proக்கும் 6க்கும் 2 வித்தியாசம் தான். அதில் இது ஒன்று. ROG Phone 6ல் 12 GB RAM 256 GB ஸ்டோரேஜ், ப்ரோவில் 18 GB RAM 512 GB ஸ்டோரேஜ். ஸோ பர்சனலாக எனக்கு இது ஒரு மேஜர் பாசிட்டிவ். ஏன்னா நான் கடைசி ஒரு வருஷமாக ROG Phone 5 இல்லை 5S தான் குனா கேம் பேடோட என்னோட ப்ரைமரி ஆண்ட்ராய்ட் கேமிங் டிவைஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட 5Sல 128 GB தான் ஸ்டோரேஜ். இங்கே 512 GB இருக்கிறது எஸ்பெஷலி எமுலேஷன் அந்த மாதிரி ROMs யூஸ் பண்ணி கேம்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எனிவேஸ், அது என்னோட கதை, நம்ம அதுக்கப்புறம் வருவோம். இப்போதைக்கு இன்னொரு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் ROG Phone 6ல் பிளாக், ஒயிட் 2 ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபேண்டம் பிளாக், ஸ்டார்ம் ஒயிட். ப்ரோ வெறும் ஒயிட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் ப்ரோவில் ஒரு 1.5 inch ROG Vision PMOLED டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஃபுல் கலர் டிஸ்பிளே. ஸோ இதுதான் ROG Phone 6க்கும் 6 Proக்கும் உள்ள 2 வித்தியாசங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் ROG Phone 6 இல்லை ROG Phone 6 Pro மாற்றி சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பாக்கி எல்லாமே 2 ஃபோன்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த ROG Vision டிஸ்பிளேக்கு வருவோம். இதோட செட்டிங்ஸை Armoury Crate ஆப்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். நிறைய சின்ன கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு சினாரியோக்கும், அதாவது ஒரு கால் வரையிலையோ, கேம் விளையாடையிலையோ, இல்லை ஃபோன் சார்ஜ் பண்ணலையோ, இந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம தனித்தனியாக அனிமேஷன் செட் பண்ணலாம். ஒரு சினாரியோக்கும் எக்கச்சக்கமான அனிமேஷன் ஆப்ஷன்ஸ் ASUS கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வேணும்னா ஒரு பிக்சரை இம்போர்ட் பண்ணி அனிமேட் பண்ணலாம், இல்லை டெக்ஸ்ட்டை லூப் பண்ண வைக்கலாம். மற்ற ஃபோன்ஸில் நம்ம பார்க்காத ஒரு வேறு லெவல் காஸ்மெட்டிக் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது போக மற்றபடி பேக் டிபிக்கல் ROG, நிறைய லைன்ஸ், எக்கச்சக்கமான டெக்ஸ்ட், ரிப்பப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் பிராண்டிங், ஜாயின் த ரெவல்யூஷன் 06 ROG 6ங்கிறதுனால ஃபார் தோஸ் ஹூ டேர் டு பிளே 8K Ultra HD. இந்த கேமரா அரே இந்த தடவை இன்னும் பெருசாக இருக்குது. இது ரொம்பவே ஒரு முக்கியமான சேஞ்ச். ஏன்னா இந்த கேமரா அரே சைஸ் மாறினதுனால சில ROG Phone 5 ஆக்சசரிஸ் இந்த ஃபோனோட யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு குனாய் கேம் பேட். ஸோ இந்த குனாய் கேம் பேடுக்கு இந்த கேஸை மட்டும் ASUS தனியாக சேல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா மற்றபடி கண்ட்ரோலர் எதுவும் மாறல. எனிவே, ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சாலிடாக இருக்குது. ROG Phone 5ஓட அதே ஃபீல் தான் இங்கேயும் இருக்குது. இந்த சின்ன ப்ளூ ஆக்சன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ப்ரைமரி சென்சர், பவர் கீ, சிம் ட்ரே இங்கெல்லாமே இது நோட்டிசபிளாக இருந்துச்சு. இந்த ஃபோனுக்கு IPX4 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக லைட்டாக ஏதாவது ஸ்ப்ளாஷஸ் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சரி. பட் இந்த ஃபோனோட மேஜர் ஹைலைட் இன்டர்னல் கூலிங். ASUS தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் அதிகமாக தான் இருக்க போகுது. Snapdragon 8 Gen 1 வேறு என்ன எதிர்பார்க்க முடியும். பட் ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம் என்னென்னா, ஒரு 15 நிமிஷம் CPU throttle டெஸ்ட்டுக்கு அப்புறம் கூட ROG Phone 6ல் 90% பீக் பர்ஃபார்மன்ஸ் ரீட்டைன் ஆச்சு. இப்போ GPU இன்டென்ஸாக உதாரணத்துக்கு 3D Mark Wildlife Extreme ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் இப்போ கரண்ட் ஜென் ஃபோன்ஸ்லாம் டிப்பிக்கலாக நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்கோர்ஸ் 50% 60% இருக்கும். ROG Phone 6ல் கிட்டத்தட்ட 90% இருக்குது. இது ஏரோ ஆக்டிவ் கூலர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏரோ ஆக்டிவ் கூலரோட ரன் பண்ணல ஸ்டெபிலிட்டி 97%. அதாவது 20 லூப்ஸ் கண்டினியூஸாக GPUவை புஷ் பண்ணிங்கன்னா கூட லூப் 1க்கும் லூப் 20க்கும் பெரிய ஸ்கோர் வித்தியாசம் கிடையாது. ஏரோ ஆக்டிவ் கூலர் 6ல் இப்போ பெல்டியர் கூலிங் சிப் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் கூலிங். ASUSோட அஃபிஷியல் கிளைம் 25 டிகிரி வரைக்கும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும்னு. ஜென்ரலாக பிராண்டோட மார்க்கெட்டிங் கொஞ்சம் ஓவராக இருக்கும். பட் இந்த இன்ஸ்டன்ஸில் அவங்க சொல்கிறது ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தேர்மல் கேமரா ஃபுட்டேஜ். ROG Phone 6 3D Mark Wildlife ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணையில் எடுத்தது. ஏரோ ஆக்டிவ் கூலரோட ரன் ஆகிட்டு இருக்கல. ஃப்ரண்ட்டில் அந்த ஸ்க்ரீனில் 46 டிகிரி வரைக்கும் போகுது ஒரு ஸ்பாட்டில். இப்போ ஃபோனை திருப்பிட்டு அந்த கூலரை ரிமூவ் பண்ணால் அதே ஸ்பாட்டில் 29 டிகிரி தான் இருக்குது டெம்பரேச்சர்.
நம்ம ரிமூவ் பண்ண உடனே இந்த டெம்பரேச்சர் திருப்பி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும், ஏன்னா பெஞ்ச்மார்க் இன்னும் ஓடிட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 3 நிமிஷம் கழிச்சு ROG Phone 6ல் இதே பெஞ்ச்மார்க் கூலர் இல்லாமல் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டில் அந்த ஸ்பாட்டில் 46 டிகிரி இருக்குது டெம்பரேச்சர். ஸோ 17 டிகிரிஸ் வெறும் 3 நிமிஷத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்தளவு ஏரோ ஆக்டிவ் கூலருக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லாமே ஏரோ ஆக்டிவ் கூலர் ஃபோனோட பேட்டரியிலேருந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேல. பட் எப்போவுமே இது ஃபோனோட பேட்டரியில் ரன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே 3 வித்தியாசமான செட்டிங்ஸ் இருக்குது. கூல், ஃப்ராஸ்டி, ஃப்ரோசன். ஃப்ரோசன் யூஸ் பண்ணணுன்னா அதுதான் மேக்ஸ் செட்டிங். அது யூஸ் பண்ணணுன்னா சார்ஜர் ப்ளக்இன் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டில் ஃபோன் இன்னும் அதிகமாக கூல் ஆகும். ஸோ இங்கே தான் இந்த 25 டிகிரி கிளைம் வருது. இன்னமும் உங்களுக்கு கூலிங் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ROG Phone 5ல் நம்ம பார்த்த மாதிரியே இந்த ஃபோன்லேயும் பேட்டரியை சார்ஜ் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு எக்ஸ்டர்னல் பவர் சோர்ஸ்லேருந்து ஃபோனை ரன் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணையில் ஃபோனோட பேட்டரி சார்ஜ் ஆகாது. டிப்பிக்கலாக சார்ஜ் ஆகையில் கொஞ்சம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதையும் கட் பண்ணி இன்னும் பெர்ஃபார்மன்ஸை சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இதை நம்ம கேம் ஜீனிலேருந்து பண்ணலாம். அதையும் இப்போ ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. டாப் கார்னர்லேருந்து ஸ்வைப் பண்ணி ட்ரிகர் பண்ண முடியும். இப்போ பாட்டம்லேருந்து பாப்பப் ஆகுது. இங்கே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொஃபைல்ஸ் மாற்றணும்னாலோ இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணணும், டிஸ்பிளே செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஏர் ட்ரிகர் செட்டப் பண்ணணும், எல்லாமே இங்கேருந்து பண்ண முடியும். கேம்ஸ் வந்து ஏரோ ஆக்டிவ் கூலர் இல்லாமல் விளையாடல கூட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. எப்போ இந்த வீடியோவை முடிச்சுட்டு ஆக்சுவலாக கேம்ஸ் இன்னும் அதிகமாக விளையாடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவேஸ், கேமிங் பற்றி பேசல. ஏர் ட்ரிகர்ஸ் இதை நம்ம காமனாக நிறைய ஃபோன்ஸில் பார்க்கறது கிடையாது. பட் இந்த மாதிரி ட்ரிகர்ஸ் இருக்கிற ஃபோன்ஸில் கூட ASUS இங்கே ஆஃபர் பண்ணுற அளவு ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம பார்த்ததில்லை. இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். ஜென்ஷன் இம்பேக்டில் கேமரா கண்ட்ரோல் ரைட் ஏர் ட்ரிகரில் மேப் பண்ணியிருக்கேன். ஸ்வைப் பண்ணி ஒரு ஆக்சஸ் அதை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ரஷ் டாப்புக்கு மேப் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ட்ரிகரை டாப் பண்ணால் அட்டாக், ஸ்லைட் ரைட் ஜம்ப் பண்ணுறதுக்கு, ஸ்லைட் லெஃப்ட் ஸ்பெஷலுக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு சின்ன ட்ரெய்லர் தான். ஏன்னா இது போக இன்னும் எக்கச்சக்கமான வேஸில் இதை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஜைரோஸ்கோப் கண்ட்ரோல் இருக்குது. ஏரோ ஆக்டிவ் கூலரில் 4 பட்டன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க மேப் பண்ணுறதுக்கு. போன ஜென்ரேஷனில் 2 எக்ஸ்ட்ரா கீஸ் இருந்தது. இப்போ இன்னும் 2 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எர்கனாமிக்காக ஆட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இந்த பிளேஸ்மெண்ட் ஒரு நார்மல் கண்ட்ரோலரில் இந்த பம்பர்ஸ் எங்கே வருமோ அதே இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கூலரில் எல்லாமே பாசிட்டிவ் கிடையாது. நெகட்டிவ்னு பார்த்தா போன ஜென்ரேஷன் ஹெட்ஃபோன் ஜாக் கூலர்லேயும் இன்க்ளூடாக இருந்துச்சு. ஸோ இயர்ஃபோன்ஸ் நீங்கள் ஃபோனில் இப்படி கேம் விளையாடையில் கீழேருந்து இங்கேருந்து ரன் ஆகும். சார்ஜ் கேபிள், இயர்ஃபோன்ஸ் ரெண்டுமே ஒரே பாயிண்ட்லேருந்து ரன் பண்ண முடியும் கூலர் யூஸ் பண்ணல. பட் இப்போ அதை பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் ஃபோனில் இன்னும் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்க தான் செய்யுது. பட் சில நேரம் இப்போ குனாய் கேம் பேட் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் கவர் ஆகிடுச்சுன்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. சரி, சாஃப்ட்வேர்னு வரையில் Android 12 ரன் ஆகிட்டுருக்கு. ASUS எப்பவும் மாதிரி இங்கேயும் அந்த ஸ்டாக் கேமரி எஸ்தெட்டிக்ஸ் ரெண்டுமே சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ப்ளோட்னு பெருசாக எதுவும் இல்லை. பட் ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆடியோக்கு வந்து சில ஈக்குவலைசர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம ட்வீக் பண்ணிக்கலாம். பேக்கை டபுள் டேப் பண்ணால் சில ஆக்ஷன்ஸ் ட்ரிகர் பண்ண முடியும். நான் இங்கே ஃப்ளாஷ் லைட் ஆன் அண்ட் ஆஃப்க்கு அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். டிஸ்பிளேன்னு வரையில் நிறைய வித்தியாசமான ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஒரு கஸ்டம் ஆப்ஷன் கூட இருக்குது இன்னும் ஃபைன் டியூன் பண்ணணும்னா. டிஸ்பிளே பற்றி பேசல, இது ஒரு LTPO பேனல் கிடையாது. பட் 60, 90, 120, 144, 165 Hz இந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். கேமராஸ் டிப்பிக்கலாக கேமிங் ஃபோன்ஸில் ஓகே கேமரா இன்க்ளூட் பண்ணுமே அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே என்னோடய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. 50 மெகா பிக்சல் ப்ரைமரி, இது சோனியோட IMX 766 சென்சர். இது நம்ம மற்ற ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ், கேமரா ஃபோக்கஸ் ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ், Oppo Find X5 Pro மாதிரி ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. இமேஜஸ் நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. நல்ல கான்ட்ராஸ்ட், எக்ஸலண்ட்டான டைனாமிக் ரேஞ்ச். அல்ட்ரா வைட் 13 மெகா பிக்சல் f2.2, இது 125 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவோட வருது. 3வது சென்சர் கணக்கு காமிக்கிறதுக்கு ஒரு 5 மெகா பிக்சல் மேக்ரோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஃபுட்டேஜ் நல்லா கிறிஸ்பாக இருந்தது, டீட்டெயில்டாக. பட் இங்கே தான் ப்ரைமரி சென்சரில் OIS இல்லாதது ஒரு நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி செல்ஃபீஸ்னு பார்த்தா திருப்பியும் ஒரு சோனி சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. IMX 663, இது ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர், f2.45 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. பிக்சர்ஸ் இங்கே பார்க்கலையே உங்களுக்கு தெரியும், நல்லா தான் இருந்தது. சரி, இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இன்னும் நம்ம அன்பாக்சிங்கே பார்க்கல. ஸோ கொஞ்சம் ரிவர்ஸில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணேன். ஸோ இப்போ அன்பாக்சிங்க்கு வருவோம். ஸோ இதுதான் ASUS எனக்கு அனுப்பிச்சது. ஒரு சில எக்ஸ்ட்ராஸும் இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க. நம்ம முதல்ல ROG Phone 6 Proவோட பாக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த பாக்ஸ். பட் அதே சமயத்தில் மற்ற ROG ஃபோன்ஸில் ஏற்கனவே பார்த்தது தான். சரி, ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ROG Phone 6 Pro இருக்குது. இதுக்கு வருவோம். இது போக ஒரு பிளாக் இன்சர்ட். இதை ஓப்பன் பண்ணால் உள்ள முதல்ல ஒரு ROG பிராண்டட் சிமெட்ரிக் டூல், யூசர் கைடு, ROG Phone 6 Proவோட ஏரோ கேஸ், அதுக்கு அடுத்து ஒரு சார்ஜர். 65 வாட்ஸ் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் 30 வாட்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன நெகட்டிவ். ஃபைனலாக USB Type-C to Type-C கேபிள். ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ்க்கு. இந்த கார்டை பற்றி இதுக்கு வருவோம். ASUS எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் Gorilla Glass Victus இருக்கிற ஃபோனில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் தேவை இருக்காது.
ஏதாவது ட்ராப் பண்ணி உடையாமல் இருக்கிறதுக்கு மேபி பாதுகாக்கலாம். பட் ஸ்க்ராச்சஸ் எல்லாமே டிப்பிக்கலாக விக்டர்ஸில் பிக்கப் ஆகாது. இது உங்களோட ஸ்டாக் டெம்பர் கிளாஸ். ஸோ ஃப்ரண்ட் ஃபுல்லாக கவர் பண்ணோம். இது போக ஒரு கார்டியன் லைட் கேஸும் அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பேக்கில் உள்ள டிசைன் இதில் ஈஸியாக கன்வே ஆகும். பட் அஃப்கோர்ஸ் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூலர் ஆட் பண்ண முடியாது. சரி, இப்போ நம்ம ROG Phone 6 Proக்கு வருவோம். அஃப்கோர்ஸ் ஒரு ROG அன்பாக்சிங்னு வரையில் ஏதாவது AR கிமிக்ஸ் இருக்கணும்ல. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த கார்டு அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மினி கேம் இருக்கும். ஸோ பேசிக்காக ஏர் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டியூட்டோரியல் மாதிரி, அது போக ஏரோ ஆக்டிவ் கூலர் பற்றியும் இங்கே பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எனிவேஸ் கைஸ், அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோக்கு. ROG Phone 6 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிவ்யூ வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிவ்யூவில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, பிடிக்கலனா தம்ஸ் டவுன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.